எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லிச்செடி நிறைய துளிர் வச்சு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நான் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன், என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் செடிகளும் துளிர் விட்டு மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா செடி நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் மல்லி செடிகளை கண்டிப்பாக வெயில் பர இடத்துல வைக்கணும். ஏன்னா மல்லி செடிகளுக்கு வெயில் ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, தொழு உரம், மாட்டுச்சாண உரம் இது ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மல்லி செடிகளுக்கு ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் செடிகளுக்கு இந்த தொழு உரம், மாட்டுச்சாண உரம் இது ஏதாச்சும் மண்புழு உரம் இதில் ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்போ தான் நிறையா துளிர் வைக்க ஆரம்பிக்கும் மல்லி செடிகள். அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, காய்கறி வேஸ்ட்டு, டீத்தூள் வேஸ்ட்டு, அப்படி வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு இதில் ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம தூள் பண்ணி நம்ம கொடுக்கலாம். செடிகள் இல்லை எல்லாமே கலந்து கூட கொடுக்கலாம். செடிகள் நல்லாவே மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். அது மொட்டுக்கள் எல்லாமே கொஞ்சம் கூட வண்டு பிடிக்காமல், அழுகி போகாமல் செடிகள் ஃபுல்லுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மொட்டுக்களாக வைக்க ஆரம்பிக்குங்க. அப்புறம் வேஸ்ட்டான தோசை மாவு நம்ம 2-3 நாள் புளிக்க வச்சு நிறைய தண்ணீர் விட்டு நம்ம அதை கூட ஊற்றி விடலாம். என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு நான் இந்த மாதிரி தான் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய தோட்டத்தில் பூக்கள் பாருங்கள் நிறைய வச்சுருக்குன்னு. இது பூக்கள் வைக்காமல் இருந்த செடி சீசன் முடிஞ்சதும் நான் ப்ரூன் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் நான் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இந்த தொட்டிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 வெரைட்டி மல்லி செடி வச்சுருக்கேங்க. இருவாட்சி, குண்டு மல்லி, ரோஜா மல்லி. இருவாட்சியிலே 2 அடுக்கு 3 அடுக்கு, குண்டு மல்லியில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு இது எல்லா வெரைட்டி செடியும் ஒரே தொட்டியில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு.